ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம vlog தான் பார்க்க போகிறோம். போகி பண்டிகைக்கு எப்படி ரெடி ஆனோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன வீடியோவாக vlog-ஆ எடுத்திருக்கேன். என்னடா இந்த கெட்டப்பில் இருக்க நினைக்க வேணாம். ஏன்னா காய்ச்சல்லேருந்து இப்போ தான் நம்ம ரெக்கவர் ஆகி வந்திருக்கோம். இருந்தாலும் பர்ச்சேஸ்க்கு போனவங்காட்டி தான் இந்த கெட்டப்பில் இருக்குது. ஃபுல்லி கவர் அப்பில் தான் இருக்குது. ஈவினிங் ஒரு 6:30க்கு மேலே தான் வந்து வெளியவே பர்ச்சேஸ் பண்ணவே போனோம். மோஸ்ட்லி எல்லா ஐட்டமே வந்து பல்கா வாங்குறது உண்டு. ஆனா, இந்த பொங்கல் சாமானம் மட்டும் 1, 2 விட்டு போறது, அந்த மாரி இருக்கும் இல்லைங்களா? ஃப்ரெஷ்ஷா வெஜிடபிள்ஸ் வாங்குறது, அந்த இதுக்கு மட்டும் தான் இப்போ மெயினா போனது. ஃபர்ஸ்ட்டு போய் மளிகை கடையில போயிட்டு இந்த வெல்லம், முந்திரி, திராட்சை அந்த இதெல்லாம் இது பண்ணியாச்சு. நெய் இதெல்லாம் வந்து பல்க் பர்ச்சேஸ்லேயே வாங்கியாச்சு. அதனால இந்த ஏலக்காய், முந்திரி, திராட்சை அப்புறம் கோலப்பொடி கோலப்பொடிங்கிறது வெள்ளை கோலப்பொடி இருக்கு. ஆனா கலர் கோலப்பொடி நான் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். சின்ன சின்ன பேக்கெட்ல தான் இருக்கு. ₹5 பேக்கெட்ல அந்த கலர் மட்டும் தான் இருக்குன்னாங்க. சரி நான் பரவாயில்ல குடுங்கன்னு சொல்லிட்டு அதையே வாங்கிட்டு, பக்கத்துலேயே வந்து காய்கறி கடையும் இருந்துச்சு. அங்க போயிட்டு பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான குவான்டிட்டி தான் இருக்கும். ஏன்னா நான் பச்சை மிளகா சாப்பிடக்கூடாது. இருந்தாலும் சாமிக்கு படையல் வைக்கும்போது எல்லாமே அந்த கிரீன் கலரா இருக்க மாரி தான் இது பண்ணுவாங்க. அதனால தான் அந்த சாங்கியத்துக்காக அது வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அங்க நெறைய பார்ட் இருந்துச்சு. உருளைக்கிழங்கு, காய்கறி லிஸ்ட் எல்லாம் வந்து ஆல்ரெடி லிஸ்ட் போட்டிருந்தனால, அ அதுக்குரிய பர்ச்சேஸ் தான் போச்சு. மோஸ்ட்லி வந்து இந்த பெரிய உருளைக்கிழங்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்க. தனியா வந்து அந்த கல்லு பதிஞ்சனால வந்து சிலதெல்லாம் வந்து ஷேப் மாறி இருக்கும். அதெல்லாம் நான் சின்ன வயசுல பார்க்கும்போது, "இது அம்மா, இது குட்டி பாப்பா" அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இப்போ அந்த உருளைக்கிழங்கெல்லாம் பார்க்கும்போது அது ஞாபகம் வந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்டயும் கூட நான் சொல்லிட்டே இருந்தேன். "ஏங்க இது அம்மா, இது குட்டி பாப்பா" அப்படின்னோனே, "அச்சோ!" அப்படின்னாரு அவருமே. ஏன்னா வெளிய கூப்பிட்டு போனேன், இவளுக்கு என்ன சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சுன்னா, கண்டிப்பா சொல்லுவாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் யோசிச்சது. அப்புறம் சுத்தி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தான் காய்கறிகள் இருந்துச்சு. ஆனா கொத்தமல்லி தழை மட்டும் கிடைக்கவே இல்ல. அ கேட்கும்போது "இப்ப தான தீர்ந்துச்சு" அப்படின்னாங்க. சரி நாளைக்கு காலையில வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் தக்காளி மட்டும் பெண்டிங் வச்சுட்டோம். ஏன்னா தக்காளி ஆல்ரெடி இருக்கு. வாங்கிட்டு வந்தாலும் அழுகுச்சுன்னா ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டே தான் எல்லாத்தையும் செக் பண்ணுச்சு. அதுக்குள்ள எலுமிச்சம்பழம் எங்க அப்படின்னாங்க. நான் உள்ள என்டர் ஆகும்போது முன்னாடி கவர்ல கட்டி வச்சிருந்தாங்க. இவங்க அங்க எலுமிச்சம்பழம் இருக்குங்க அப்படின்னோனே, அவரும் போய் அதெல்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. ஏன்னா கீழ உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு இல்ல. அந்த மாரி ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அதனாலேயே பர்ச்சேஸ் போகையிலலாம் இது மோஸ்ட்லி நான் வேணான்னே சொன்னேன். "நீயும் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்க. சும்மா வா கொஞ்சம் பக்கத்துல தானே போயிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே இதான் எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இது எல்லாமே. இந்த பூவாழைக்கு தான் ஒண்ணு ரொம்ப காயா இருக்குங்க. இல்லைன்னா ரொம்ப பழுத்திருக்கு. 2 நாள் நம்ம வைக்கும்போது சங்கராத்திரிக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு வைக்கும்போதெல்லாம் வந்து ரொம்ப 2 நாளுங்கும்போது ரொம்ப கனிஞ்சு போயிரும். சரி அந்த மாரி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த அந்த சீப்பெல்லாம் தேடி பார்த்தோம். அப்புறம் சைடுல பார்த்தா, அந்த தார் முழு தார்ல வேணா கொஞ்சம் காய் வெட்டா இருக்க மாரி இருந்துச்சு. ஒரு 2 நாள் போனா பழுக்கிற கண்டிஷன்ல இருந்துச்சு. சரி அதை தேடி கண்டுபுடிச்சு சைடுல பார்த்தாச்சு. நான் வந்துட்டு "ஏங்க அங்க இருக்குங்க" அப்படின்னோனே, சரி அப்புறம் கடைக்காரங்கள கூப்பிட்டு, "அண்ணா இந்த இதில ஒரு சீப் கட் பண்ணி குடுங்க" அப்படின்னோனே, அந்த கடைக்காரர் வந்து கட் பண்ணியும் குடுத்தாரு. அதுவும் கையோட எடுத்தாச்சு. எங்களுக்கு மளிகை கடையில வெல்லம் மட்டும் கிடைக்காம இருந்துச்சு. அது மட்டும் இன்னொரு கடையில போய் வாங்குற மாரி இருந்துச்சு. ஏன்னா இப்ப தான் முடிஞ்சுச்சு. ஏன்னா ஸ்டாக் அவுட் அப்படிங்கிற இதில வந்துச்சு. பொங்கலுக்குன்னா வெல்லம் இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. கையோட அதையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டே நாங்க கிளம்பிட்டோம். அ ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்க, உனக்கே அது கொஞ்சம் டிப்ரஷனா இருக்கும். "நீ வெளிய வா, சும்மா பக்கத்துல தானே போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு கூப்பிட்டு போனாரு. "இல்ல நீங்க போயிட்டு வாங்க" அப்படின்னேன். "இல்ல நீ வா பக்கத்துல தான்" அப்படின்னு சொல்லி கையோட கூப்பிட்டு போனாரு. அப்புறம் கொஞ்சம் கற்பூரம் இதெல்லாம் கம்மியா இருந்துச்சு. அதான் அந்த லிஸ்ட்ல எழுதியிருந்தேன். எல்லாம் வாங்கி கையோட அதது பிளேஸ்ல அடுக்கியும் வச்சாச்சு. சங்கராத்திரி சாமானமும் தனியா வந்து எடுத்து வச்சாச்சு. காப்பு கட்டுறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் தான் சொல்லுவாங்க. எங்க சைட்லலாம் வந்து சாயங்காலத்துக்கு மேல தான் ஒரு 4, 5 மணிக்கு மேல தான் வந்து கலையே கட்டும். அதுவும் காலையில நேரம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் 2ம் சேர்த்தே வந்து ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். மதியத்துக்கு மேல தான் வந்து ஒரு 3:00, 4:00 மேல தான் குளிச்சுட்டே வந்து சாமியே உரிய சாப்பாடு தனியா செய்வாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு மேல 5:30க்கு மேல காப்பு கட்டுறதுங்கிற ஒரு இது இருக்கும். நான் கையோட வந்து காலையில எந்திரிச்சு மாவு ஆட்டுறதுக்கு இட்லிக்கு மாவு ஆட்டுறதுக்கு அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாமே ஊற வச்சுட்டேன். நான் மோஸ்ட்லி வந்து வெந்தயமும், அரிசியும் வந்து சேர்ந்தே ஊற வச்சுருவேன். ஒரு சிலர் வந்து வெந்தயம் தனியா ஊற நானே சில சமயம் வெந்தயம் தனியா ஊற வச்சுக்குவேன்.
இப்போ வந்து சேர்ந்தே ஊற வச்சுட்டேன் கையோட வேலை முடியட்டும்னு சொல்லிட்டு. ஏன்னா சில டைம் வந்து தண்ணி பத்தாம இருக்கும். இந்த இதுனா நல்லா அப்சர்வும் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையோட இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில சிம்பிளா தான் மெனு பண்ணியிருந்தேன். தேங்காய் சாப்பாடு, பாவக்காய் வந்து சின்னதா கட் பண்ணி, தக்காளி, தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். இதே தான் 2 இதுக்கு லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் 2க்கும் சேர்த்தியே தான் நான் செஞ்சிருந்தேன். ஏன்னா பேக் டு பேக் ஒர்க் இருக்கனாலேயே இந்த இதெல்லாம் இது பண்ணியிருந்தேன். சரி இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா ஆகாது. அடுத்தடுத்து என்னென்ன வேலைன்னு சொல்லி யோசிச்சேன். வெளிய வந்து பார்த்தா நல்ல வேளை சூரிய பகவான் கண்ண முழிச்சுட்டாரு 2 நாள் கழிச்சு. அ ஏன்னா மொத நாள் ஃபுல்லுமே மழையா இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் நான் துணி துவைச்சு போட்டிருந்தேன். அந்த துணியெல்லாம் கொண்டு வந்து காய போட்டு, கொஞ்சம் பெட்ஷீட்டு இது எல்லாமே 1, 2 பெட்ஷீட் மட்டும் பெண்டிங் வச்சிருந்தேன். அதுவும் கையோடயே துவைச்சு போட்டேன். பெட்ஷீட் ஒர பெட் விரிப்பு எல்லாமே கையோடயே துவைச்சு போட்டேன். ஏன்னா வெயில் அடிக்கல காய போட்டா போட்டது தான். ஏன்னா லாஸ்ட் வீக் துவைச்சிருந்தனால மறுபடியும் துவைச்சுட்டேன். ஏன்னா நோம்பி டைமு அப்படின்னு சொல்லிட்டு. கையோட துவைச்சிட்டு பொங்க சட்டி வந்து இருந்துச்சு. அதையும் வந்து கையோட கழுவி வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். நம்ம நார்மலா வந்து வீடு கழுவி இது பண்ணும்போது கழுவி வச்சிருந்தேன். இருந்தாலும் ப்ரீ ப்ரிப்பரேஷனுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. கோலப்பொடி வந்து நான் சொன்ன மாரி வெறும் அந்த கலர் மட்டும் தான் எனக்கு கிடச்சு. அது நான் கோலப்பொடியோட மிக்ஸ் பண்ணி அப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே தான் இருந்தேன். சரி இதெல்லாம் பார்த்து வெளிய வந்து பார்க்கும்போது பக்கத்து வீட்டு ஆன்ட்டி இருந்துட்டு அவங்க பூவு, வேப்பந்தழைலாம் பறிச்சுட்டு வந்தாங்க. அப்புறம் பக்கத்தில மரத்த காமிச்சுட்டு எலந்த பழம் வேற எல்லாமே காயா இருக்குங்க ஆன்ட்டி. பழுத்தோனே போய் சாப்பிடணும். அதுக்காக தான் வெயிட்டிங் அப்படின்னோன்னே, "அப்படியா உனக்கு பழுத்தது தானே வேணும் என் கூட வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்குள்ளேயே பக்கத்து வீட்டு பாப்பாங்களும் சரி, "அத்தை நாங்களும் வரோம் நாங்க வாங்க கிளம்பலாம்னு" சொல்லிட்டு போயிட்டு எலந்த பழம் வேட்டதா கொஞ்சம் தூரம் தள்ளுனோன்னா யாரோ 2 நாளுக்கு முன்னாடி மரம் வெட்டியிருக்காங்க. இது எலந்த பழ மரங்கிறது தெரியாம சாய்ச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியே அ அரை பழம், அரை காய் அந்த ரேஞ்சில தான் இருந்துச்சு. சிலதெல்லாம் நல்லா பழுத்திருந்துச்சு. ஸோ, அதனால அந்த பழமெல்லாம் வந்து பறிக்க போனோம். சரி எனக்கு எலந்த பழம் அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் பக்கத்துலயே பார்த்தா கொஞ்சம் உள்ள வந்து ஒரு கம்பெனியாட்டம் இருக்கு. அங்க வந்து வேப்ப மரம் இருந்துச்சு. அந்த ஆன்டி வந்து பொறிக்கிறேன்னாங்க. சரி பொறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு, அப்புறம் பக்கத்துலயே வந்து மலநெல்லிக்காய் மரம் இருந்துச்சு. அங்க இருக்க அங்கிளும் சரி நீங்க பொறிச்சுக்கோங்கம்மா கீழ இருக்கும் பாருங்க அப்படின்னாங்க. கையோட அங்க ஒரு செம்பருத்தி, மலநெல்லிக்காய், எலந்த பழம் இது எல்லாமே கிடைச்சு, அதுவும் கையோட பொறிச்சுட்டு வந்தாச்சு. ஏன்னா மலநெல்லிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷா எந்த ஒரு மருந்துமே அடிக்காம, நேச்சரா எந்த ஒரு பெஸ்டிசைட் ஃப்ரீயான ஒரு இது கிடைச்சிருக்கு. அப்ப வந்து பார்த்தேன், சரி கொஞ்சம் மருதாணி இருந்துச்சு. கையோட அரைச்சு அதுவும் கைக்கு வச்சாச்சு. ரொம்ப நாள் ஆச்சுன்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 மந்த்ஸ் கிட்ட ஆச்சு நான் மருதாணி வச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன், கொஞ்சம் மோடம் அடிச்ச மாரியும் இருந்துச்சு. சரி மழை வராம இருந்துச்சுன்னா வேணா மத்தியானம் 3 மணிக்கு மேல வாசல் வழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெண்டிங் போட்டிருக்கேன். கண்டிப்பா இந்த வ்ளாக் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே ஹைப்பும் குடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.